ஹலோ ஆக்காங்கட்ட கூவை மாப்பிள்ளைல நான் தான் உங்க நெல்லைவேல் பேசுறேன். நண்பர்களே, இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம டிபியில் ஒரு தங்கச்சி போட்டோ வச்சிருக்கோம் பாருங்க, அபிநயா சித்ரான்னு. அந்த தங்கச்சியை பற்றி பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நண்பர்களே, அதாவது இந்த டிபியில் வச்சுருக்க தங்கச்சி பேர் தான் அபிநயா சித்ரா. இவங்க வந்து சமீப காலமாக முதல்ல ஆபாசமாக வீடியோ போட்டிருந்தாங்க. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருந்தி வீடியோ போட்டாங்க. நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நான் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டேன். தங்கச்சிமா திரும்பிட்டாங்க, இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கூட சொல்லி சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சு. இப்போ இந்த தங்கச்சி மறுபடியும் பழைய மாதிரி ஆபாசமாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவங்கள வந்து யாரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இவங்க பண்ணுவாங்களாம். திறந்து 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 வெளிச்சமாக காய்ப்பாங்களாம், வெட்டம் போட்டு வாழ்க்கையை. நான் சொல்ல புரிஞ்சுக்க நினைக்கிறேன். எனக்கு கூட சொல்ல தெரில. ஏன்னா அக்கா தங்கச்சி எல்லாமே லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க, என் மேலே மரியாதை வச்சிருக்கீங்க. அதுக்காக நான் வந்து அசிங்கமாக ஓப்பனாக பேச நான் விரும்பவே மாட்டேன். ஏன்னா நான் பெண்களை என்றைக்குமே நான் ரொம்ப மதிக்கிறேன், அக்கா தங்கச்சியெல்லாம் தாயாக மதிக்கிறேன். அதனால தான் நான் அந்த பதிவை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ தங்கச்சிமா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? கொஞ்சம் இன்ஸ்டாவில் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் வைரலாக அவங்க மூஞ்சி வந்த உடனே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் வளர்ந்த உடனே உங்களை அந்த மக்கள் இருக்காங்க, அந்த அப்பாவி ஆண்கள் மக்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க? உங்களை பார்க்கணுங்கிறத நீங்கள் முதல்ல என்ன சொல்கிறீங்க? வீடியோ ஆபாசமாக வீடியோ போடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ என்ன போடுறீங்க? என்னைய வந்து லெஃப்டில் பார்க்கறதுக்கு 500, ரைட்டில் பார்க்கறதுக்கு 500, கீழே பூமியை பார்க்கறதுக்கு 1000, இப்படி சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்கிறீங்க. எதுக்கு இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஆபாசமாக பார்க்க சொல்கிறீங்க? இல்லை, எதுக்கு இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்கிறீங்க கேட்குறேன். உங்களை மட்டும் குறை சொல்கிறேன் தங்கச்சிமா, எல்லாரும் பொதுவாக சொல்கிறேன். ஒரு சில பேர் இந்த மாதிரி இதை போட்டு சம்பாதிக்காங்க இல்லையா, அந்த லைவ் இதை போட்டு லைவில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தனியாக, அவங்க எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் அவங்ககிட்ட 500 வாங்குறீங்க, 300 தெரியாது, நான் அதுக்கு பார்த்து கிடையாது. அந்த 500 வாங்குறீங்கல்ல, அவனோட வீட்டில் உங்ககிட்ட அவங்க வீடியோ பார்க்க வரணும் லைவை, அவன் வீட்டில் அந்த 500 இருந்தால் 10 நாளைக்கு 10 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுவோம். சீரியஸாக சொல்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தோட வாழ்வாதாரம் பாதி. சோசியல் மீடியானால எத்தனை குழந்தைங்க கெட்டு போகுது, எத்தனை குழந்தைங்க வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க, எத்தனை பேர் பாலியல் ரீதியாக பச்சை குழந்தை 60 வயசு கிளவி வரைக்கும் இருவாட்டம் நடக்க முடியல. எத்தனை பேர் வாழ்க்கை கேள்விக்குறியாகுது. எத்தனை அக்கா தங்கச்சிகள் நானும் சோசியல் மீடியாவில் வீடியோ பார்த்துருக்கேன், லைவ் பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக ஒரு குடும்ப பெண்களாக கணவனுக்கு பயந்து, கணவனுக்கு மரியாதை வச்சு, தாய் தந்தைக்கு இதனோட சகோதரர்களுக்கு பயந்து வீடியோ போடுற எத்தனையோ அக்கா தங்கச்சி நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக போடுறாங்க, சமையல் வீடியோ போடுறாங்க, மேக்கப் வீடியோ போடுறாங்க, தன்னோட குடும்பத்தில் இருக்கிற விளாக் வீடியோ போடுறாங்க, எத்தனையோ சோசியல் மெசேஜ் உள்ள வீடியோஸ்லாம் போடுறாங்க அக்கா தங்கச்சி. ஆனால் நீங்கள் ஒரு சில பேர் உங்களை மாதிரி உள்ளவங்க வந்து ஏன் இந்த மாதிரி ஆபாசமாக வீடியோ போட்டு சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற பேரில் மக்கள்கிட்ட காசு பணம் கொடுக்குறீங்க? அதுக்குன்னு பார்த்தா நண்பர்களே, ப்ளே ஸ்டோரில் பார்த்தா அதுக்கு தனியாக ஆப்லாம் வச்சுட்டாங்களாம். அந்த ஆப்புக்குள்ளே போய் வந்து என்ன இல்லாமல் கருமாந்திரம் நடக்கு. புருஷன் பொண்டாட்டி குடும்பத்தோடு ஆபாசமாக வீடியோ பண்ணி லைவில் எல்லாம் ஓப்பனாக இருக்காங்க, திறந்த புத்தகமாக இருக்காங்க. நான் அதுக்குள்ள சொல்ல விரும்பலை. இப்படிலாம் நாடு போய்கிட்டு இருக்கு. இப்படி போகிறதுனால தான் நாட்டில் ஏகப்பட்ட தவறுகள் நடக்கு. குழந்தைங்க மேலே தான் ஓத கை வைக்கிறான். இதனால தான் நாட்டில் போக்சோ சட்டம் பாயுது எல்லாரும் மேலேயும். இதுக்கு காரணமே இந்த ஆபாசமாக சோசியல் மீடியாவில் பண்ணுறவங்களால தான். ஒரு சில பேர் எல்லாரும் குறை சொல்லலை. அதனால் தயவு செய்து இந்த ஆபாசத்தை ஒழிங்கம்மா. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற எது பண்ணாதீங்க. பணத்துக்காக நம்ம மண்ணெலி சாப்பிட முடியாது. பணத்தை திங்க முடியாது. பாவம், பொதுமக்கள் வாழ்க்கையில் விளையாடாதீங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி லைவ் ஆபாசத்தை பார்த்து பணம் கட்டி உள்ளே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி குடும்பம் தெருவில் நிற்குது. அதனால் வரக்கூடிய சந்ததிகளை கெடுக்காதீங்க. ஏதோ தவறாக பேச படிச்சுக்கோங்க. நம்பர்லே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லைவேல் சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம் என்னோட சொந்தங்களே.